நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 8 தொகுதிகள், அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக தலைமையில அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகின்ற அந்த 8 தொகுதிகளில் பயணிக்கின்ற வேட்பாளர்கள், அவர்களை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளர்கள், அவர்கள் என்ன கட்சியை சார்ந்தவங்க, இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில எந்த இயக்கத்தை சார்ந்தவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க அப்படின்றத முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் அந்த 8 தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தொகுதி திண்டிவனம். திண்டிவனத்தில் போட்டியிடுற வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விசிகா சார்பில் வன்னியரசு அவர்களும், அதிமுக சார்பில் பி அர்ஜுனன் அவர்களும் போட்டியிடுறாங்க. கடந்த 2021 தேர்தலில் பி அர்ஜுனன் போட்டிட்டு டிஎம்கே எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்று இப்போ தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த திண்டிவனம் தொகுதியில் பயணிச்சுட்டு இருக்காரு பி அர்ஜுனன். அவர் ஏடிஎம்கே பார்ட்டி சார்ந்தவர். ஆனால் இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பானைச்சின்னத்தில் போட்டியிடுகின்ற வன்னியரசு அவர்களுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்களும் சொல்கிறாங்க. நிறைய தொலைக்காட்சிகளை நடத்திய கருத்து கணிப்பிலும் அதுதான் முடிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி செய்யூர். செய்யூரில் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர் அதே கட்சியை சார்ந்த பானைச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பனையூர் பாபு அவர்கள் அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் பானைச்சின்னத்திலையும், ராஜசேகர் என்பவர் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்திலையும் அந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. செய்யூரில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்எல்ஏ இருந்ததால அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்களும் குறிப்பிடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி திருப்போரூர். திருப்போரூர்லேயும் இதுக்கு முன்னாடி விசிகா சார்பில் போட்டியிட்ட எஸ் பாலாஜி என்பவர் பானைச்சின்னத்தில் போட்டியிட்டு அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக தற்போது இருக்காரு. இந்த வாட்டியும் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் திருப்போரூர். அந்த தொகுதி பொது தொகுதி என்பதால பிஎம்கேவை சேர்ந்த முக்கிய வேட்பாளர் கே பாலு அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் எதிர்த்து விசிகா சார்பில் பன்னீர் தாஸ் அவர் அப்படின்ற வேட்பாளர் களம் கண்டாரு. ஸோ இந்த தொகுதியில் ஏற்கனவே விசிகா சார்பில் போட்டியிட்ட எஸ் பாலாஜி பயணிச்சதால அங்கே விசிகாவோட ஆதிக்கம் நிறையவே இருக்குது. ஏன்னா அவர் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறதால அங்கே வெற்றி வாய்ப்பு பன்னீர் தாஸுக்கு நிறையவே இருக்குன்ட்டு அந்த தொகுதி மக்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சியில் எடுத்த கருத்து கணிப்பிலும் பன்னீர்தாஸுக்கு சாதகமாக தான் அந்த திருப்பூர் தொகுதி அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பிஎம்கேவும் விசிகாவும் நேரடியாக களம் காட்டுற தொகுதின்றதால அந்த திருப்பூர் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. கே பாலுன்றவரும் அந்த பிஎம்கே கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் ஆவார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காட்டுமன்னார் கோவில். காட்டுமன்னார் கோவில் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் செய்யூரில் இப்போ நிற்கிற வேட்பாளராக நிற்கிற சிந்தனை செல்வன் அவர்கள் காட்டுமன்னார் கோவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த தொகுதியில் 5 வருடம் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த தொகுதியில் அந்த கட்சியோட தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டதா அறிவிப்பு வெளியிட்டிருந்து சில தினங்களிலே என்ன பண்ணார்னா, எல்இபி இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் ஜோதிமணி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் எதிர்த்து அந்த இடத்துல போட்டியிடுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்புச்சோழன். அவர் பிஎம்கே சார்ந்தவர் தான். ஸோ திருப்போரூர் ப்ளஸ் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி. ஆனால் அந்த இடத்துல பிஎம்கேவும் போட்டியிடுது. ஸோ இந்த 2 தொகுதிகளில் விசிகா விசஸ் பிஎம்கே, அதாவது நேரடி மோதலில் ஈடுபடுறாங்க. ஜோதிமணிக்கு அந்த தொகுதியில் ஏன்னா காட்டுமன்னார் கோவில் விசிகாவுக்கு சாதகமான ஒரு தொகுதி. அந்த விசிகா அதிகமான வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்துகின்ற ஒரு தொகுதி காட்டுமன்னார் கோவில். ஸோ ஜோதிமணி அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது அரக்கோணம். அரக்கோணத்தில் கடந்த தேர்தலில் திண்டிவனத்தில் போட்டியிடுற வன்னியரசு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். சொல்லப்போனால் அந்த அரக்கோணம் தனி தொகுதி இருந்த போதில் அங்கே ஏடிஎம்கே பார்ட்டியை சேர்ந்த எஸ் ரவி அப்படின்றவர் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பானைச்சின்னத்தில் வழக்கறிஞர் எழில் கருவலின் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவரை எதிர்த்து மறுபடியும் அதே எஸ் ரவி அப்படின்றவங்க போட்டியிடுறாங்க. அந்த அரக்கோண தொகுதியிலும் வழக்கறிஞர் எழில் கருவலின் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கருத்து கணிப்புலையும் அங்கே இருக்கிற தொகுதி மக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சி, ஒரு முக்கியமான தொகுதி. அந்த கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம்கே தான் பெல்ட் அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஏடிஎம்கே அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொகுதியில் திமுகவை நின்று தோல்வியை கண்ட ஒரு தொகுதி கள்ளக்குறிச்சி. அங்கே திருமாவளவன் அவர்களுடைய அக்கா மகளாகிய கு மாலதி அவர்கள், வழக்கறிஞர் கு மாலதி அவர்கள் போட்டிடுறாங்க. அவர்களை நேரடியாக எதிர்த்து போட்டிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சேர்ந்த ராஜீவ் காந்தி அப்படின்றவங்க அந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே எம்எல்ஏவாக இருந்தவங்க எம் செந்தில்குமார், ஏடிஎம்கே பார்ட்டி. அந்த இப்போ களத்தில் எப்படி இருக்காங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞர் கு மாலதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தொகுதி பெரியகுளம்.
பெரியகுளத்துல வந்து சக்திவேல் அப்படின்றவர் வந்து விசிக சார்பில் பானை சின்னத்தில் போட்டியிடுறாரு. ஆனால் அவர் எதிர்த்து போட்டியிடுற ஒரு வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டாக்டர் கதிர் காமு அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. ஸோ இங்கேயும் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து சக்திவேல் தான் இருக்கு. ஏன்னா கடந்த முறை தேர்தலில் வந்து திமுகவை சேர்ந்த KS சரவணகுமார் அப்படின்றவர் வந்து போட்டிட்டு அந்த தொகுதியில் இப்போ எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கேயும் வெற்றி வாய்ப்பு வந்து விசிகாக தான் சாதகமாக இருக்கு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து பன்ருட்டி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கின்ற ஒரு தொகுதி. அவர் வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு இருந்தாரு. தற்போது வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறின காரணத்தால அந்த தொகுதி வந்து திமுக வந்து விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்க வந்து யார் போட்டியிடுறாங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து போட்டியிடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொரத்தூர் ராஜேந்திரன் அப்படின்ற ஏடிஎம்கே பார்ட்டியை சேர்ந்தவர் வந்து போட்டியிடுறாங்க. ஸோ அந்த தொகுதி வந்து பன்ருட்டியில் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து தனித்து களம் காணும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பன்ருட்டி தொகுதியிலும் கருத்து கணிப்பு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான், அதாவது விசிகா வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா வந்து அந்த தொகுதியின் மக்களும் சொல்றாங்க. கருத்து கணிப்புல வந்து அதான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்து பின்னணிவே அந்த தொகுதியில் வந்து இருக்கு. ஸோ விசிகா இந்த போட்டியிடுற இந்த 8 தொகுதிகளிலுமே அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பிலும் சரி, தொகுதி மக்களும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்களிடம் நான் விசாரிச்சு பார்த்ததும் சரி, அங்க நடந்துட்டு இருக்கிற தேர்தல் களப்பணிகளும் பொறுத்த வரைக்கும் விசிகாவே வெற்றி பெறும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில திமுக தலைமையில அங்கம் வகிச்சிட்டு இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 2026 தேர்தலில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 8 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை சூடி பானை சின்னத்தின் மூலமாக அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் மக்களின் குரலாக ஒளிபார்கள் என்பதை எந்தவித மாற்று கருத்தையும் இல்லை. மேலும் இது போன்ற தகவலை நிறைய தெரிஞ்சுக்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நன்றி.